பட்ஜெட் அறிவிப்பு எப்பா எல்லா டிவிலையும் அதான்யா போட்டாங்க, நீ போட்டுறாதையா ராசா அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக அதை போட மாட்டேன். ஏன்னா கண்டிப்பாக சன் டிவிக்காரங்க போட்டிருப்பாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் டிஎம்கே ஐடிவிங்க அதை பரப்பியிருப்பாங்க, ஏகப்பட்ட யூடியூப்பில் அது ஃப்ளாஷ் நியூஸில் ஓடி இருக்கும். இன்றைக்கி எல்லா டிபேட்டும் அதை பற்றி தான் இருக்கும். அதுக்கான பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இதெல்லாம் யாம் அறிவேன். அதனால் இந்த பட்ஜெட்டில் சில விஷயங்கள் அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அது அதிமுக என்ன கவனிச்சிருக்காங்க அப்படின்னும், நாளைக்கு கண்டிப்பாக அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா எல்லாருமே போட்டு பொலன்னு பொழப்பாங்கல்ல, அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போதே லைட்டாக பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ் பெஸ்டியில் 40+ காம்போ வாங்க மறந்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்காக 50 பொருட்கள், 50க்கும் அதிகமான பொருட்கள் அதே காம்போ ப்ரைஸ் 999ல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த வீடியோவினுடைய எண்டில் டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்கலாம். முதல் பொருளாக 72 ஷேப்பாக மாற்றக்கூடிய மேஜிக் கியூப் இருக்குது. கிளிக் அண்ட் கேட்ச் 2+2 பால்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அது கூட ஃப்ரீயாக கிடைச்சிரும். டாக்கிங் ஆங்கிரி ஸ்டார் வேற லெவல் ஃபன் கேம். நம்ம பேசுகிறத திரும்ப பேசும், அதே நேரத்தில் கோபத்தில் துடிக்கவும் செய்யும். ட்ரெண்டி கேண்டி ஃப்ளவர், சுத்த ஒவ்வொரு ஷேப்பாக மாறக்கூடிய கேண்டி ஃப்ளவர். 12 ஏர் ட்ரை கிளே அப்படிங்கிறது கிடைக்கும். அது கூட 3 டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு ரெயின்போ பவுச், ஒரு மேஜிக் வாட்டர் கலர் புக் ப்ளஸ் பென், அது கூடவே ஒரு யூனிகார்ன் பவுச். பேனாலேயே இரேஸ் பண்ணக்கூடிய பேனா 0.5 mm பேனா ஒன்று. அடுத்ததாக கலராக எழுதக்கூடிய பென்சில் ஒன்று. இரேசர்ஸ் 4 டைப் ஆஃப் செம்ம குவாலிட்டி இரேசர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். 2 டைமண்ட் ஸ்டிக்கர், 2 நார்மல் ஸ்டிக்கர், ஒரு சிப்லாக் பவுச், ஒரு மஸ்கிட்டோ ரிப்லண்ட் வாட்ச் வித் லைட், ஒரு டார்ச் லைட் பென், ஒரு பர்கர் ஷேப்டு ஷார்ப்னர், 4 USB லைட்ஸ், டிசைன் ரூலர் ஒன்று, நிப்பை மாற்றி போடக்கூடிய பென்சில் ஒன்று இல்லை 4 கிடைக்கும். அது கூடவே ஒரு குட்டி புல் பேக் மெட்டல் கார், ஒரு ஷாப்பிங் பேக், 2 ஹைலைட்டர் பென். இது வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக 2 ஸ்டோரி புக் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இது எல்லாமே 999 ரூபா. கீழே லிங்க் இருக்குது. வீடியோக்கு எண்டில் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 2023, 2024, 2025 வரிசையாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. இந்த 3 வருடங்களிலும் நம்ம பட்ஜெட்டில் அடையாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. அடையாறு நதி சீரமைப்பு ஒரு 1500 கோடி, 2024 மறுபடியும் ஒரு 1500 கோடி, 2025 பட்ஜெட் உரையின் போது கூட இன்னைக்கும் நம்முடைய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது தொடங்கிட்டோம், நாங்கள் 1500 கோடிக்கான ப்ராஜெக்ட் தொடங்கியிருக்கோம், சீக்கிரமாக அதனுடைய முதல் நிலை முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2023லேருந்து 2025 வரை நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு 1500, 1500, 3000 கோடியை வச்சு அடையாறு நதி சீரமைப்பு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். 2026லையும் ஒருவேளை இருக்குமோ என்னமோ பார்க்கலாம். அதற்கான வீடியோ இணைப்பு இதோ உங்களுக்காக. சென்னையை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அடையாறு, கூவம் உள்ளிட்ட நீர்வழிகளை சுத்தப்படுத்தி மறுசீரமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இத்திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் ஏறத்தாழ 1500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். வங்கக்கடலில் கிடக்கும் அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் சுமார் 1500 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் அறிவித்த கையோடி அடுத்ததாக போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சிருக்காங்களே. என்னப்பா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் சிக்கல்களை கொடுக்குறீங்களே ஜாக்டோ ஜியோ. வேறு எதுவுமே இல்லை. 23ஆம் தேதியிலேருந்து உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு போராட்டம் அப்படின்னா இல்லைங்க, சீரியஸாக கிடையாது. ஏகப்பட்ட போராட்டங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. தமிழ்நாடு அரசியலில் ஆளும் கட்சி எந்த அளவுக்கு அவங்களுடைய அரசியல் நியாயங்களை கொண்டு வராங்களோ, எதிர்கட்சிகளாக துடிக்கும் கட்சிகள் இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதில் முதல் அரசியல் சார்பற்ற பொதுமக்களுக்காக இல்லாட்டி ஊழியர்களுக்காக, அரசாங்க ஊழியர்களுக்காக அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஜாக்டோ ஜியோ 23ஆம் தேதி அவங்களுடைய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. உண்ணாவிரத போராட்டம் தலைநகரங்களில், எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறதும். தமிழக பட்ஜெட்டில் முதல்வர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. இது தமிழக பட்ஜெட்டா இல்லாட்டி அவருடைய வாக்குறுதிகளா அப்படிங்கிறது தெரியல. பட் அவருடைய வாக்குறுதிகள், இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கும்ல, அதெல்லாம் சரியாக நிறைவேற்றவில்லை மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனவே அவருடைய ஆட்சிக்கு எதிராக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70 லட்சம் ஓட்டுகள். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஜாக்டோ ஜியோ, அது சம்பந்தமான ஊழியர்கள், அது சம்பந்தமான கிளை அமைப்புகள் அப்படின்னு சொல்கிற 70 லட்சம் ஊழியர்கள், அவங்களுடைய ஓட்டுகள் யாருக்கு அப்படியே அசால்ட்டாக மாறப்போகுது, டிஎம்கேக்கு மாறப்போகுது. ஒரு பெரிய சிக்கலில் டிஎம்கே சிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து டிஎம்கே எப்படி வெளியில் வருவாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியலை. இதை விட ரொம்ப முக்கியமானது மடிக்கணினி திட்டம் தான். காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் அப்படிங்கிறத கொடுக்க போவதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த லேப்டாப் +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப தேவை.
யார் என்ன சொன்னாலும் சரி அதை மறுக்கவே முடியாது. காலேஜ் போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் கூட பார்ட் டைமாக வேலை பார்த்து அவங்களால கண்டிப்பாக ஒரு லேப்டாப் அப்படிங்கிறத வாங்க முடியும். ஆனால் இந்த +1 +2 தான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத அறிமுகமாகி ஒரு 8th 9th 10th ரொம்ப பெரிய அளவில் நம்ம ப்ரோக்ராமிங்கான பேசிக்ஸ்லாம் படித்து ஒரு +1 +2 கிட்டத்தட்ட நமக்கு கம்ப்யூட்டர் வேணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய பருவம். அந்த பருவத்தில் நமக்கு ஒரு லேப்டாப் கிடச்சிச்சின்னா ரொம்பவே சால சிறந்தது. வாழை மரம் வைக்கிறீங்க, வாழை மரம் கொலை போட்ட பிறகு அதில் உரம் வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. கொலை போடுறதுக்கு முன்னாடியே அந்த பருவம் வரும்போதே அதற்கான எல்லா உரம் வைக்க வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதை விடுத்துட்டு இல்லைப்பா அது 18 19 20 வயசுனா காலேஜ் வந்துடுவாங்க, அப்போ தானே அவங்களுக்கு ஓட்டு இருக்கும், இப்போ இந்த முறை இந்த லேப்டாப் ஸ்கீமை சொன்னால் தான் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்கிறது சும்மா சாதாரண ஒரு அரசியல் நகர்வாகத்தான் இருக்குமே தவிர உண்மையாக செய்ய வேண்டியது, நீங்கள் உண்மையிலேயே மக்களை மாணவர்களை நேசிக்கிறீர்கள் அப்படின்னா 10 முடிஞ்சு +1 +2 வரக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் நீங்கள் என்ன கொடுத்துருக்கணும்? லேப்டாப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். இல்லை லேப்டாப் இல்லைனா நீங்கள் என்ன கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க? ஒரு டேபு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த டேபை பற்றி எத்தனை முறை கேட்டாச்சு? அதுவும் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் எத்தனை முறை அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த டேப் எப்போ சார் மாணவர்களுக்கு கொடுக்கும்? 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கான அந்த 10 லட்சம் டேபை பற்றி நீங்கள் சொல்றீங்க. நான் கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்களுக்கும் டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டோம் என்பதை நாங்கள் சொல்லுவோம். டேபு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் என்ன கொஞ்சம் சிக்கல் இருக்குது. மறுபடியும் சொல்லுவார் டேபு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் சிக்கல் இருக்குது. இப்படியே சொல்லிக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. இந்த பட்ஜெட்லையும் டேபை பற்றி அதிகமான எந்த விதமான விமர்சனமும் வைக்கப்படவில்லை. அதே நேரத்தில் லேப்டாப் அப்படிங்கிறது கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சுருக்கிட்டாங்க. அது ஒரு ஓட்டுக்கான ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுகிறதே தவிர மாணவர்களுக்கான ஆயுதமாக உருவாகி இருக்கிறதா அப்படிங்கிறது உங்களிடமே நான் கேள்வியாக விட்டுறேன். அடுத்ததா தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் மதுக்கடைகளை மூடக்கோரி போராடிய அரிய வீடியோ காட்சி. நம்மளை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி இருக்காங்க திமுக காரங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள தனது வீட்டின் முன்பு அரவக்குறிச்சி திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி கருப்பு உடை அணிந்து சமூக விலகலை கடைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் கலந்து கொண்டார். மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி சமூக இடைவெளி எல்லாமே ஃபாலோ பண்ணி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அதே மதுக்கடையை பற்றி நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா ஊழல் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் சட்ட ரீதியாக சமாளிப்போம். இடி ரைடு எப்போ வந்துச்சு, நாங்கள் எப்போ டெண்டர் கொடுத்தோம், டெண்டரில் முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலையா அரசியல் கோமாளியை பற்றிலாம் என்கிட்ட கேள்விகள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் சாடின்னு சாடி எந்த விதத்திலையும் ஈடியால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனால் ஈடி பற்றியான இல்லாட்டி இப்போ இந்த டாஸ்மாக் எந்த மாதிரியான ஊழல் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் நாளைய காணொலியில் நம்ம கொஞ்சம் ஈஸியாக பகிரலாம். அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு அறிவிப்பின்படி எப்படி ஊழல் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதற்கான டெடிகேட்டட் வீடியோவை நம்ம நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்ததா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இல்லாட்டி நாளையிலேருந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்ஜெட் அறிவிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கண்டிப்பாக நம்ம எல்இடி ஸ்க்ரீன்லாம் காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 100க்கும் அதிகமான இடங்களில் எல்இடி ஸ்க்ரீன்லாம் போட்டு காண்பித்தார்கள். நாம் என்ன கேட்குறோன்னா இதை நீங்கள் எல்இடி ஸ்க்ரீனில் போட்டு காண்பிக்காதீங்க. ஏன்னா மக்கள் யாருமே பார்ப்பதற்கு எல்லா சீட்டும் எம்டியாக தான் இருந்துச்சு, நிறைய இடத்துல காலி சேர் தான். நீங்கள் போட்டு காண்பிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் 2 கட்சிகள் பேசுவீங்கல்ல, மக்களுக்காக ஒரு கட்சியும் அரசியலுக்காக இன்னொரு கட்சியும் அரசியல் லாபத்துக்காக இன்னொரு கட்சியும் கூட்டணிக்காக ஒரு கட்சியும் அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுவீங்க பாருங்க. அதை ஒரு 100க்கும் அதிகமான ஏன் பல பீச்சுகளில் கிரிக்கெட்டை லைவ் ஸ்ட்ரீமாக போட்டு காண்பித்தீங்கல்ல, அதே மாதிரி ஒரு முறை சட்டசபையில் நடக்கக்கூடிய விவாதத்தை மக்களுக்கு போட்டு காண்பீங்கள் பார்க்கலாம். வேற எதுவுமே நான் கேட்கல, ரொம்ப சிம்பிளான எல்லாராலையும் செய்ய முடியக்கூடிய எங்க லைவ் டெலிகாஸ்ட்டை நம்மளால ஒரு மெரினா பீச்சில் போட முடியுதுன்னா இதையும் லைவ் டெலிகாஸ்ட்டை நம்ம போடலாம். அப்படி போட்டுட்டாங்கன்னா மக்கள் அதை பார்ப்பாங்க. மக்கள் அதை பார்க்கிறார்கள் என்றால் நிச்சயமாக கேள்விகள் 1000 பிறக்கும். இதை ஒரு அரசியல்வாதியால் துணிந்து செய்ய முடியுமா? ஒரு முதல்வரால் துணிந்து செய்ய முடியுமா? அப்படி துணிந்து செய்யக்கூடிய ஒரு முதல்வர் கண்டிப்பாக மக்களுக்கான முதல்வராக இருப்பார். நம்ம பேசுறது, அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பேசுவது எல்லாரும் மக்கள் பார்க்கட்டும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன வரும்னா அந்த உணர்வு வரும், மக்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பயம் வரும். முதலாளி பார்த்தா தொழிலாளி நல்லா வேலை செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான பயத்தில் நம்முடைய அரசியல்வாதிகள் வேலை செய்வார்கள். இன்னைக்கு பாருங்களேன், பட்ஜெட் சமர்ப்பிக்கிறார்கள். அதிமுக போன உடனே நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம், டாஸ்மாக் ஊழலை பற்றி எங்களை பேச விட மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செய்கிறோம்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. சார், இந்த வெளிநடப்பு அப்படிங்கிறது எதுக்காக செய்யப்பட வேண்டியது தெரியுமா? சும்மா போன உடனே வெளியில் வர்றதுக்கு இல்லை, இது வெளிநடப்பு. இங்கே மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு 1000 இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது சரியான்னு சொல்லி மக்களாகி நீங்கள் தான் யோசிக்கணும். நமக்காக போராட வேண்டியவங்க, நமக்காக பட்ஜெட்டில் கேள்வி கேட்க வேண்டியவங்க வெளிநடப்பு செஞ்சு அவங்க பாட்டுக்கு விறுவிறு நடந்து போய் வீட்டுக்கு போயிருப்பாங்க. பட்ஜெட்டாவது வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ நமக்காக யாரையா குரல் கொடுக்க போகிறீங்க? இந்த கேள்வியை கேட்டால் என்னப்பா இது அதிமுக நீங்கள் செய்கிறது சரியா? ஆல்ரெடி உங்களுடைய கட்சி கரைந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க.
கரைந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியில் இன்றைக்கி எம்எல்ஏ பட்ஜெட்டை பற்றி பேசுகிறதுக்கு எம்எல்ஏ கூட்டம்லாம் கூட்டியிருக்கீங்க. செங்கோட்டையன் அவர்கள் வரல, மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. ஓபிஎஸ் அவர்கள் தனியாக நிற்கிறாரு, சசிகலா அவர்கள் தனியாக நிற்கிறாங்க, டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக நிற்கிறாங்க. இதன் பிறகு இபிஎஸ் அவர்களுக்குன்னு ஒரு கூட்டம், அது கூடவே இப்போது செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கூட்டம் இருக்கியா. இந்த கூட்டத்தெல்லாம் ஒருநிலைப்படுத்தலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக திமுக தட்டிட்டு போயிடும், பார்த்துக்கோங்க. திருக்குறள் மாநாடு நடத்திய தந்தை பெரியார், தமிழ் முடிவுளார எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்த தந்தை பெரியார், குழந்தை திருமணத்தை எதிர்த்த தந்தை பெரியார், விதவைகள் மறுமணத்தை ஆதரித்த தந்தை பெரியார், இந்த மண்ணுரிமை இந்த பெண்ணுரிமை பேசிய தந்தை பெரியார். அடுத்ததா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நம்ம கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர் ஒரு டிவி டிபேட் ஷோவில் பேசுகிறார். எங்களுக்கு பெரியார் என்ன தெரியுமா செஞ்சுருக்காரு, அதுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சும்மா விட்டுருவாங்களா? நீங்கள் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்னா இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் ஏகப்பட்ட கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் சுசமாக சாதாரணமாக பேசுகிற மாதிரிலாம் பேசாமல் கொஞ்சம் புள்ளி விவரங்களோடு பேசினா நல்லா இருக்கும். அப்போ ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலில் திருக்குறள் மாநாடு நடத்தினார் திருவள்ளுவர், விதவைகள் மறுமணத்துக்கு பேசினார், அது மட்டும் இல்லாமல் தமிழ் எழுத்துக்களுக்கான ரீஸ்ட்ரக்சர் அவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஐஒலியில் மகிழன் அவர்கள் ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. முதலாக திருக்குறள் மாநாடு நடத்தியது திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள்தான். பாவனர் தலைமையில் 1941 ஆண்டே திருக்குறள் மாநாட்டை நடத்திவிட்டார். ஐயோ, இதுவும் பொய்யா? எங்க இந்த யுனெஸ்கோ மாதிரி அப்போ முதல் திருக்குறள் மாநாடு அப்படிங்கிறது 1941 நடத்தப்பட்டு விட்டது. பெரியார் அவர்கள் எப்போது நடத்தினார் அப்படின்னா 1949 தான். 8 வருடத்திற்கு பிறகு ஒரு திருக்குறள் மாநாட்டை நடத்திக்கிட்டு நாங்கள் தான் முதல்ல செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறது சரி கிடையாது. இல்லை, புள்ளி விவரத்தோடு போட்டிருக்காங்க. சண்டை போடனா நேராக நீங்கள் அவர்கிட்ட போய் சண்டை போடலாம். அடுத்ததா எழுத்து சீர்திருத்தம் செய்தது அதுவும் ஈவேரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது, அது ஈவேரா கிடையாது, ஆசி சுப்பையா அப்படின்னு சொல்லி அதற்கும் அவங்க கிட்ட தரவுகள் இருக்குது. ஆசி சுப்பையா செஞ்சதையும் நீங்கள் திருக்குறள் ஈவேரா செஞ்சதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த பக்கமாக திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள் செஞ்சதையும் ஈவேரா தான் செஞ்சாருன்னு சொன்னீங்க. அதையும் டிவி டிபேட் ஷோவில் பேசுகிறீங்க. மக்கள் எவ்வளோ நாளைக்கு நம்பிட்டு இருப்பாங்க? இந்த கேள்வியை கேட்டுட்டாங்கய்யா நாம் தமிழர் கட்சி. தமிழக வெற்றி கழகமே இதற்கான பதில் என்ன? அதுவும் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், நீங்களே இவ்வளோ தவறான செய்திகளை வெளியில் சொல்கிறீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுடைய கட்சியினுடைய நிலைமை அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் பெரியாரை உயர்த்தி பேசுங்க, அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கோங்க, ஆனால் பொய் பேசாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி நீங்கள் செஞ்சது தவறு தான். அது பெரியார் அல்ல, அது ஈவேரா அல்ல அப்படிங்கிறத உறுதிப்பட இவங்க சொல்கிறாங்க. இதை எதிர்க்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு கீழே ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் அவர்கிட்டையும் போய் கேட்குறேன், இதுக்கான ப்ரூஃப் உங்களால் தர முடியுமானு. யாராவது இது தப்புன்னு சொன்னாங்கன்னா அந்த ப்ரூஃப் எடுத்து நான் மறுபடியும் போடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததா பட்ஜெட் அங்கே விவரித்து கொண்டிருக்கிறார்கள் எல்சிடி ஸ்க்ரீன் முழுவதுமாக சீமானவர்கள். என்னப்பா இது, ஒருவேளை சீமானவர்கள் பட்ஜெட்டு, ஐயோ இல்லையே அவர் நம்முடைய நிதியமைச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. எந்த படம் ஓடினாலும் சரி அங்கே ஹீரோ நாங்கள் தான்டா அப்படிங்கிற மாதிரி கீழே கருத்துக்கள் எல்லாம் இருந்துச்சு. அதுதான் டெக்னிக்கல் ஃபால்ட்டாங்க. பாவம், அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுக்கு யார் காரணமாக இருக்காரோ அவருடைய பதவி இன்னைக்கு காலி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நாம் தமிழர்களுடைய கட்சி திட்டத்தை செயல்படுத்துகிறது திமுக அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய வரையறை இருக்குல்ல, கட்சி ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் என்னென்ன செய்ய போறோன்னு எக்ஸாக்டாக அதே ஒரு பெயருடன் இப்போது யார் அமைத்திருக்கிறார்கள், திமுகவினுடைய ஒரு திட்டம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட போவதாக இன்றைய பட்ஜெட்டில் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததா என்னப்பா போராட்டம், ஒரு போராட்டத்தை பற்றி சொன்னி இன்னும் 2 போராட்டம். 16ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி முக்கியமான போராட்டம், சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லும்போதே திமுக காரங்க உள்ள வந்துருவாங்க, கண்டிப்பாக இந்த ஆட்டத்தை கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பஞ்சமி நிலம் மீட்பு அப்படிங்கிறதும் சாதி வாரியான கணக்கெடுப்பு அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க இங்கே நாம் தமிழர் கட்சி. டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து நாங்கள் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் பாஜக. ஜாக்டோ ஜியோவினுடைய போராட்டம், இன்னும் பல போராட்டங்கள் ஆன் த வே, ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய அரசியல் விஷயங்கள், உண்மையான விஷயங்கள், தேவைப்படக்கூடிய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மக்களாகிய நீங்கள் தான் இதற்கான மதிப்பெண்களை போட வேண்டும். இந்த காணொலி எப்படி இருந்துச்சு, அரசியல் சதுரங்கம் எப்படி இருக்குது, 10க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 5னா 5, 8னா 8, 10க்கு 10னா ஓகே அண்ணாச்சி, நான் ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. எனிவே உங்களுடைய மார்க்குகள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த மேஜிக் கியூப் தான். இது சாதாரண ஒரு கியூப் கிடையாது. இதில் 72 விதமான ஷேப்பாக இதை மாற்றலாம். நீங்கள் ஆன்லைனில் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய 10 பொருளே 999 ரூபாய்க்கு மேலே வந்துடும். நம்ம 50க்கும் அதிகமான பொருளை கொடுக்க போகிறோம். இந்த மேஜிக் கியூப் நம்ம வீட்டு குழந்தைகளுடைய திங்கிங் கேப்பபிலிட்டிக்கும் அவங்களுடைய இமேஜினேஷன் பவருக்கும் வேறு லெவல் ஹெல்ப் ஆகியிருக்கும். அடுத்ததாக சூப்பரான கிளிக் அண்ட் கேட்ச்.
2 ஹை குவாலிட்டி கிளிக் அண்ட் கேட்ச், அது கூடவே 2 போல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். 12 கிளே. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த சம்மர் டைம்லலாம் விளையாடுறதுக்கு கிளே அப்படிங்கிறத அவங்க ஷேப்பை, அவங்க மனசில் உருவாகக்கூடிய ஷேப்பெல்லாம் செய்கிறதுக்கு உதவக்கூடியது. அது கூடவே 3 டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். அதை கட் பண்ணுறதுக்கு, அதை சுற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி. டாக்கிங் ஆங்கிரி ஸ்டார் வேற லெவல் ஃபன் கேம். நம்ம பேசுகிறத திரும்ப பேசும், அதே நேரத்தில் கோபத்தில் துடிக்கவும் செய்யும். 2 டைமண்ட் ஸ்டிக்கர், 2 நார்மல் ஸ்டிக்கர், ஒரு மஸ்கிட்டோ ரிப்லண்ட் வாட்ச் வித் லைட், ஒரு அழகான ஒரு ஷாப்பிங் பேக் அப்படிங்கிறதும், ட்ரெண்டியான சிப்லாக் பவுச் அப்படிங்கிறதும், இதோ இந்த வாட்டர் புக். தண்ணி மட்டும் போதும். இந்த புக்கில் நிறைய மேஜிக் இருக்குது, அது உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். ரொம்பவே ட்ரெண்டியான கேண்டி ஃப்ளவர் டாய் அப்படிங்கிறது உங்களுக்கு இது கூட இருக்குது. சின்ன வயசுலாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம். நிப்பை மாற்றி மாற்றி போட்டு நம்ம பென்சில் எழுதிட்டு இருப்போம்ல, அதில் 4 பென்சில் உங்களுக்கு கிடைக்கும். 2 ஹைலைட்டர் பென், டிசைனபிள் 2 ஹைலைட்டர் பென் அப்படிங்கிறது கிடைக்கும். குட்டியாக உங்களுடைய பவர் பேங்காக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைல் சார்ஜராக இருக்கட்டும், இந்த மாதிரியான USB லைட் 4 பீசஸ் கிடைக்கும். பர்கர் ஷேப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்னர், அது கூடவே யூனிகார்ன் பவுச், ரெயின்போ பவுச், அழகான ஒரு ஸ்கேல், ஒரு ரூலர், டிசைன் ரூலர் அப்படின்னு சொல்லலாம். இதில் மல்டிபிள் ஷேப்ஸ் நீங்கள் உருவாக்கலாம். அதுக்கான டூல்ஸ் அப்படிங்கிறது இது கூட ஃப்ரீயாக இருக்கும். 4 டைப் ஆஃப் இரேசர் அப்படிங்கிறது கிடைக்கும். 2 பேனா, ஒன்று டார்ச் லைட் பேனா, இன்னொன்று இரேசபிள் பென். நீங்கள் இந்த பேனா வச்சு எழுதிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ரப்பரை வச்சு அழிச்சிங்கன்னா அழிஞ்சு போகும். ரொம்பவே மேஜிக்கான ஒரு இங்க் இருக்கக்கூடிய ஒரு பென், ஒரு குட்டி கார், அது கூடவே ரெயின்போ பென்சில். இது மட்டும் இல்லாமல் 2 ஸ்டோரி புக் கிடைக்கும். இல்லை விக்கி, எனக்கு இது கூட அந்த ஸ்டடி லேம்பும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டடி லேம்பையும் ஆட் பண்ணி கிட்ஸ் பெஸ்டி 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் 70 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது அந்த ஸ்டடி லேம்பை வெறும் 130 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடலாம், இது கூட நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும். ஸோ எல்லா ஆஃபரும் சேர்த்துக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ரொம்பவே மினிமம் குவான்டிட்டி தான் இருக்குது. வேணுங்கிறவங்களுக்காக இந்த ஆஃபரை நம்ம கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையான ஆஃபர். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.